என்ன வாழ்க்கை இது? யாருமே நம்மகிட்ட பேசவே மாட்றாங்களே! யாருமே நம்ம மேல உண்மையான அஃபெக்ஷனோட இல்லையே! நான் மட்டும் எவ்ளோ பாசத்த பொழியிறேன். ஏன் திரும்ப என்கிட்ட பாசமாவே இல்ல? அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களாங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணி உங்களோட டைம நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம என்னதான் அன்ப வாரி வாரி கொடுத்தாலும், எவ்வளோதான் பாசமா இருந்தாலும், எல்லாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்கங்க. ஏங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய குழந்தைங்களாகட்டும், யாரா வேணா இருக்கட்டுமே, நம்ம எவ்வளோதான் க்ளோஸா இருந்தாலும், ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மள விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன் வந்து உண்மையா இருக்கலாம். பட் சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மள அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுது இல்லைங்களா? ஸோ அப்ப என்னதான்ப்பா பண்றது? யார்கிட்ட தான் உண்மையான பாசத்த எதிர்பார்க்கறது அப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம கூட கடைசி வரைக்கும் எப்பயுமே கூடயே இருக்க போற ஆளு யாருங்க? எல்லாருமே ஒரு வேளை பார்ட்னரை சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? பார்ட்னர் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனா அவங்களையும் காட்டிலும் இன்னொருத்தர் நம்ம கூடயே இருப்பாங்க. யாருங்க அது? அது வேற யாருமே கிடையாது. நம்ம தாங்க. நம்ம மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் எப்பயுமே இருக்க போறோம். ஆனா நம்மள நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட யாரும் பேச மாட்றாங்களே, நம்மகிட்ட யாருமே பாசமா இருக்க மாட்றாங்களே, நமக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்றாங்களேன்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். ஆனா நமக்கு மரியாதை கொடுத்துக்கிறோமா? நம்ம மேல அன்பா இருந்துக்கிறோமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது நம்ம மட்டும் தான்னு. ஸோ நம்ம தான் நம்ம கூட இருக்கோன்றது தெரிஞ்சும், நம்ம ஏங்க நம்மள வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்ல? ஸோ இனிமேலாச்சு நம்மள கேர் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்ல, நம்மள உண்மையாவே லவ் பண்ணுறோமா, நம்ம உண்மையாவே நம்மள ஃபஸ்ட் நம்ம மரியாதை கொடுக்குறோமா, மதிக்கிறோமா, நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இருக்கா அப்படின்றத யோசிங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையாகவே உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இல்லை என்ன நீ சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் கரெக்டாக இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். எல்லாரும் விண்மதி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Madi. Bye bye. Take care.